Hi friends, today Gobi Manchurian. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். நான் வந்து காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மாவு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த ஸ்பூனில் வந்து 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு வந்து இந்த ஸ்பூனால் 2.5 ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு சில்லி பவுடர் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இது காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்காண்டி உள்ள இதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சில்லி பவுடர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம தண்ணி கலந்து நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை போட்டு எடுக்கிற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை எண்ணெயில் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ எண்ணெயுமே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் குக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து மறுபடியும் ஆறின பிறகு நம்ம போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ஆறின பிறகு இன்னொரு பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்தேன் மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, அந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான். சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லை, பாதி வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணது. இந்த பாதி வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன்,
இப்போ நம்ம வச்சுருக்க சில்லி சாஸ் அது வந்து 1.5 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் அது வந்து 1 ஸ்பூன், அப்புறம் நம்ம வச்சுருக்க சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக வர்றதுக்காண்டி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம். நல்லா இதாகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வச்சுருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இதை கோபி போட்டுடலாம். இப்போ நல்லா இதாகணும். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தால் இதை போட்டு தூவி மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு கோபி மஞ்சூரியன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.